உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் இந்த ஈஸ்டர் மண்டே என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை அனைவருக்கும் த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த திருநாளின் இந்திய நாளாகிய அந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மரித்து உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரே காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து வழி நடத்தும். இந்த நாளின் பணிகள் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து இதன் வழியாக அநேக மக்கள் நற்செய்தி ஆண்டவரை போய் சேரவும் அதன் வழியாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தங்களை தற்காத்து கொள்ளவும் விசுவாசத்தில் பலப்படவும் இந்த சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க எங்களை ஆண்டவர் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் எங்களோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கிற அப்படி அன்பர் சாரியம் சாக்கசாரியம் ஆண்டவரை ஆசீர்வதித்து இருக்கிறீர். தொடர்ந்து உடைய குடும்பங்களையும் ஊழியத்தையும் அடியனை எடுத்து நீர் பயன்படுத்தும். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் நம்முடைய உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வேண்டுமாய் மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 252வது பாடலாகிய அல்லேலூயா ஜெயமே அமரன் எழுந்தார் அதிசயமே என்ற பாடலை நம் சாரோடு இணைந்து பாடுவோம். 252. அல்லேலூயா ஜெயமே அமலன் எழுந்தார் அதிசயமே. அல்லேலூயா ஜெயமே அமலன் எழுந்தார் அதிசயமே. பொல்லாப்பே நடுங்கி மீழ, பொல்லாப்பே நடுங்கி விழ, ஓர்பரனின் செய்கள் மகிழ, ஓர்பரனின் செய்கள் மகிழ. அல்லேலூயா ஜெயமே அமலன் எழுந்தார் அதிசயமே. மரணம் ஆழன் பேயேனது அரணம், பாவம் ஏயோடு மரணம் ஆழன் பேயேனது அரணம். ஜீவப்பரனா திரணம், ஜீவப்பரனா திரணம். நிடமாய் அடைவோம் அவர் சரணம், நிடமாய் அடைவோம் அவர் சரணம். அல்லேலூயா ஜெயமே அமலன் எழுந்தார் அதிசயமே. சிங்கம் சிறையாச்சு மாற்றானின் வல்லமை போச்சு. வலு சிங்கம் சிறையாச்சு மாற்றானின் வல்லமை போச்சு. அலகையுளதோ பேச்சு
பேச்சு அழகையுள்ளதோ பேச்சு, அது விடலாமோ இனி மூச்சு, அது விடலாமோ இனி மூச்சு. அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே. இருப்பே செய்தார் கொடிய நாம் ஒரு போ திருநாத இருப்பே செய்தார் கொடிய நாம் ஒரு போ அருணாத தாம் ஜெயம் நே அருணாத தாம் ஜெயம் நே அடைந்தார் ஓ சபையே களிக்கூ அடைந்தார் ஓ சபையே களிக்கூ. அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே. அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே. அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே. மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெளிந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உயிர் தெழுதலின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழியம் தொடர்ந்து 5 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு லென்த் சீசனில் ஆரம்பிக்கப்பட்ட கொரோனா டைமில் ஏறக்குறைய 5 வருடங்கள் 2025 ஏப்ரல் வந்தாலே 5 வருடங்கள் கம்ப்ளீட்டட் பை த கிரேஸ் ஆஃப் காட். இதில் ஆரம்பத்திலிருந்து உடன் இருக்கின்ற என்னுடைய அன்பர் சாரியும் தொடர்ந்து ஊழியத்தில் பாடல் வழியாக மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இசை வழியை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற சாரியும் நான் நன்றியோடு நினைக்கிறேன், வாழ்த்துகிறேன். உடைய குடும்பங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் ஆதரியுங்கள். இந்த ஊழியத்தை அநேக மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இறை வார்த்தையை நாம் ஆழமாகவும் அதே வேளையில் எல்லா மக்களுக்கும் நம்முடைய லுத்ரன் போதனைகளை நாம் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆகவே இதை பார்க்கிற அனைத்து லுத்ரன் விசுவாசிகளும் அநேக மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது சங்கீதம் 148. இந்த சங்கீதம் இதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அனைத்துலக மக்களே ஆண்டவரை போற்றிடுக என்கின்ற ஒரு அழைப்பை நம்ம இங்கே பார்க்கிறோம். கால் டு ஆல் கிரியேஷன் டு பிரைஸ் காட். த கால் டு ஆல் கிரியேஷன் டு பிரைஸ் காட். அனைத்து படைப்புகளுக்கும் அழைப்பு. எதற்காக என்றால் கடவுளை தொழுகை செய்வதற்காக. இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது இதனுடைய ஆசிரியர் இதுவரையில் யார் என்று தெரியவில்லை. ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இதை சிறையிருப்புக்கு பின்பு எழுதப்பட்டதாக, அதாவது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு எழுதப்பட்டதாக இதை பார்க்கிறார்கள். போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட் 539 BC என்ற சூழ்நிலையில் எழுதப்பட்டதாக இருக்கலாம். இது கிரீக் ஸ்டைலில் இம்பரேட்டிவ் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் இருக்கிறதாக பார்க்கின்றோம். யூனிவர்சல் ஸ்கோப், இங்கே உலகத்தை பற்றி, பரலோகம், பூமி, படைப்பு இவை பற்றிய செய்திகள் அடங்கியிருக்கிறது.
படைப்புகள் அனைத்தும் இறைவனை போற்ற வேண்டும் என்ற அழைப்பு இங்கே இருக்கிறது. கடவுளுடைய ஆளுமை இங்கே இருக்கிறது. கடவுளுடைய ஆளுமை என்று சொல்லும்போது அவருடைய ஆளுமை உலகமெங்கும் இருக்கிறது. அவருடைய வல்லமை, அதிகாரம் எங்கும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதை தொழுகை செய்ய அழைப்பாக நம்ம பார்க்கின்றோம். வர்ஷிப் அண்ட் பிரைஸ், காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ். உலகம் முழுக்க அவரை அழைக்க, அவரை தொழுகை செய்ய ஒரு அழைப்பு. அதே போல இதை அல்லேல் சங்கீதம் என்று சொல்லுவார்கள். சங்கீதம் 113 118 அந்த மாதிரி சொல்லுவாங்க. யூதர்களுடைய பண்டிகை காலத்தில் இதை பாடுவதாக நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இறையியல் சிந்தனைகளை நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் இறைவனை போற்றவும் அழைக்கவும் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. அதான் நாம் படிக்கிற அல்லேலுயா, விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் அவரை போற்றுங்கள். இல்லையா? அதனால்தான் இதற்கு தலைப்பை யூனிவர்சல் பிரைஸ் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். யூனிவர்சல் பிரைஸ். Creations should praise God, angels and heavens, sun, moon, stars, creations எல்லாமே ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை புகழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. படைப்பின் ஆண்டவர் தான் the God of creator God who rescued the people of Israel in Egypt. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டவர் அந்த ஆண்டவர் தான். வரலாற்றிலே மனிதனாய் பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். இந்த மிக அழகான செய்தியை நம்ம பார்க்கின்றோம். ரொம்ப அழகா இருக்குது பார். கதிரவனே அவரை போற்றுங்கள், நிலாவே அவரை போற்றுங்கள், ஒளி வீசும் விண்மீன்களே அவரை போற்றுங்கள், விண்ணுலக வானங்களே அவரை போற்றுங்கள், வானங்களின் மேலுள்ள நீர் திரளே அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும், ஏனெனில் அவரது கட்டளையின் படியெல்லாம் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார், மாறாத நியமத்தை அவற்றுக்கு ஏற்படுத்தினார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாமும் ஆண்டவரை துதிக்கவும் போற்றவும் பாடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எஸ், he is risen, indeed he is risen. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆம், அது உண்மை என்ற செய்தியை நாம் அறிந்தவர்களால் இருக்கின்றோம். 2 7 முதல் 12 பார்த்தீங்கன்னா பூமி ஆண்டவரை தொழுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள், கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மலையே, வெண்பனியே, மூடு பனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே என்று சொல்லுகிறார். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். முதல்ல இயற்கை போற்றியது. ஏன்னா இன்றைக்கு இயற்கையில் எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா மனிதர்களும் மரித்து போனால் யாரும் உயிர்த்தெழுந்து வர முடியாது. ஆனால் இயேசு மாத்திரமே இயற்கைக்கு மாறாக மரணத்தை வெற்றி சிறந்தவராய் உயிர்த்தெழுந்து வரும்போது எல்லா இயற்கையும் போற்றுகிறது. 2வது, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்து உலகத்தில் இருக்கிற அவருடைய படைப்புகள், அவர் படைத்தது மனிதன் மற்றது எல்லாம் அவரை போற்றுகின்றன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரை போற்றுவர்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவர்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது,
அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வர செய்திருக்கிறார். அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வர செய்திருக்கிறார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரவேல் மக்களும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்த காரணம் ஒன்னே ஒன்று, அவருடைய ஆளுகை, காட்ஸ் சோவர்னிட்டி அண்ட் காட்ஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இதுதான் நம் ஆண்டவரை போற்றுவதற்கான காரணமாய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இதை குறித்து பல சங்கீதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103 ஆண்டவருடைய படைப்பை குறித்து சொல்லுகின்ற சங்கீதமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய அந்த படைப்பை குறித்து அழைப்பை நம்ம இங்கே பார்க்கிறோம். 2வது சங்கீதம் 150 பார்க்கிறோம், எ கால் டு யூனிவர்சல் பிரைஸ். இல்லையா? அதே போல 148ஆம் சங்கீதத்தை போலவே அதே போல தானியேல் 3ஆம் அதிகாரம் 57 முதல் அந்த வசனங்கள் எல்லாமே கடவுளை போற்றுகிற ஒரு பகுதியாக சாங் ஆஃப் பிரைஸ் ஃப்ரம் ஆல் கிரியேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதியாக 1 நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய படைப்பு முதலாக வெளிச்சத்தையும் அவர் படைத்து, பூமியை படைத்து, வானத்தை படைத்து எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டவர். அதே போல புதிய வானம் புதிய பூமி படைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய வானம் புதிய பூமி அவர் பிறக்கிற போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதான் 1 நாளாகமம் 16:8-36 பார்க்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பகுதி. ஏசாயா 44:23 எ கால் டு கிரியேஷன் டு சிங் அண்ட் ரிஜாய்ஸ் என்று பார்க்கிறோம். இதனுடைய இறையல் சிந்தனைகளை நாம் பார்க்கும்போது ஆல் கிரியேஷன் ஷுட் பிரைஸ் காட், யூனிவர்சல் பிரைஸ். அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காஸ்மிக் வர்ஷிப், ஏன்னா கடவுள் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், கிரியேட்டர் அண்ட் சஸ்டெய்னர், அத்தாரிட்டி ஓவர் கிரியேஷன். இல்லையா? அதே போல இதனுடைய மனிதனோடு அவர் எப்படி உறவாடுகிறார் என்று பார்த்தால், அவரும் படைத்தவர், படைப்பாளர் மனிதனோடு இணைந்து கொள்ளுகிறார். தன்னை மனித அவதாரமாக இணைத்து கொண்டு இங்கே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் இயேசு ஆண்டவருடைய மிகப்பெரிய அளப்பரிய ஒரு செய்தி. அதனால் அவருடைய இந்த கிரியேஷன்ஸ் டிக்னிட்டி, காட்ஸ் மெஜஸ்டி, இதெல்லாமே நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையதாக பார்க்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தியாலஜிக்கல் கொட்டேஷன்ஸ் பார்க்கும்போது ஆல் கிரியேஷன் பிரைசஸ் காட் அண்ட் ஹியூமனிட்டி ஜாயின்ஸ் இன் ஹார்மனி. மனிதனும் ஆண்டவருடைய படைப்பு, மிருக ஜீவன்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுகிறார்கள். காரணம், ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவருடைய மகிமை மிக மிக அளப்பரியதாய் இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ வேண்டும். எப்பொழுதுமே அவரை போற்ற வேண்டும். அதான் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் செய்கிற மரியாதையாக இருக்குது. ஏன்னா உயிர்த்தெழுதல் செய்தி நமக்கு தெரியும். இந்த உயிர்த்தெழுந்த செய்தி தான் திருச்சபையினுடைய மைய பொருளாக, திருச்சபையுடைய ஹார்ட்டாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. முதலாக பெண்கள் இயேசுவின் சடலத்திற்கு நறுமண தைலங்களை பூசலாம் என்று போகிற போது அங்கே இயேசு இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு முன்னாடி கலிலேக்கு போய் கொண்டிருக்கிறார், போங்கன்னு சொன்ன அந்த நற்செய்தியை தேவதூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் அறிவிங்க என்று சொன்னார்கள். அதுதான் உலகத்தின் ஃபர்ஸ்ட் நியூஸ், குட் நியூஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த செய்தியை நாம் நம்புவோம். உயிர்த்தெழுதலை நம்பி உயிர்த்தெழுந்த செய்தியை மக்களுக்கு அறிவித்து சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பின் ஆவியின் வழியாக பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மரணத்தை வெற்றி சிறந்தவரே, திறந்த கல்லறையாக இருக்கிறது உம்முடைய கல்லறை. இன்றைக்கு அது கல்லறை அல்ல, ஆலயமாக இருக்கிறது. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற இடமாய், வசனத்தை கேட்கின்ற இடமாய், திருவிருந்தை பகிர்ந்து கொடுக்கிற இடமாய் அது இருக்கிறது. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 என்றுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையுள்ளவர், ஆளுகை செய்கிறவர். அவர் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நிலா, ஆண்டவர் எல்லாம் உம்மை தொழுகை செய்கிறார். நீர் படைத்த மனிதன், மிருக ஜீவன்கள் உம்மை தொழுகை செய்கிறது. ஆண்டவரே, நாங்களும் உம்மை தொழுகை செய்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாங்கள் ஆண்டவர் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அன்றைக்கு சீடர்கள் சொன்னார்கள். நாங்களும் இன்றைக்கு சாட்சிகளாய், இன்றைக்கு திருச்சபை சாட்சியாய் உயிருள்ள ஆண்டவருக்கு இருக்கிறது. ராஜா,
ஆண்டவர் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் பிரசங்கிக்கிற நற்செய்தி விருதா என்று பவுல் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்களும் சாட்சியாய் வாழ இந்த காலை வேளையில் எங்களை பலப்படுத்தும். இந்த இறை வார்த்தைகளை ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளிலே பார்க்கிறார். ஆண்டவர் அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் எல்லாருக்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் என் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம், உயிர்த்தெழுதலின் பிரசன்னம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அநீதி ஆண்டவரே, அநியாயங்கள், அநியாய தீர்ப்பு ஆண்டவரே, அக்கிரமங்கள் எல்லாம் உடைய உயிர்த்தெழுதலின் வழியாய் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் மாறி ஆண்டவரே நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக எழுந்து நின்று உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ நற்செய்தியை பரப்ப கர்த்தர் கிருபை தார். இதோ என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்களையும், ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் ஆசீர்வதியும். என்னுடைய இந்திய தேசத்தின் ஆண்டவர் பாரத பிரதமருக்காக, ஜனாதிபதி ஆண்டவரை, ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர், கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதானம், சந்தோஷம் தாங்க. உலக நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். போர், பதற்றங்கள் ஆண்டவரை எல்லாம் மாறட்டும், அமைதி நிலவட்டும். இயற்கை பேரிடர்கள், காட்டுத்தீ ஆண்டவரை, பரவலாக கனமழை, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோயிலிருந்து எங்களை காத்துறணும். இதோ நாங்கள் இருக்கிற ஐஎல்சிக்காக ஜெபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஆயர்கள், திருச்சபைகள், குடும்பங்கள், ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். காத்தருள ராஜா, தேவைகளை தேவன் சந்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இயேசுவின் பிரசன்னம் ஆண்டவர் எங்களை நிறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய ஆயிரம்மா பெரிய ஞானசேகரன் அம்மாவுக்கான ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய 55வது திருமண நாளை, அதாவது எமரால்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஆண்டவரே, அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் மிகுந்த அன்புள்ளவர், வேண்டியப்பட்டவர்கள். கர்த்தாவே, அவர்களுடைய அன்பு கணவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க எல்கா என்ற ஆண்டவரே, திருச்சபையில், லுத்ரன் திருச்சபையில் ஊழியத்தை பெண் ஊழியராக செய்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சுத்தமானார். இன்னும் ஆண்டவரே, அவர்கள் ஜீவனோடு வாழ்ந்து இன்னும் அநேக திருமண நாட்களை காண கிருபை தார். அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். அவருடைய உடன் பிறந்த குடும்பத்தின் மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இதோ எங்களுடைய பிரீதா ஆண்டி, இன்னுமாக அநேக மக்கள், ஆண்டவருடைய ஜார்ஜ் சார், எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளிலே ஆண்டு பிறந்த நாளை திருமணங்களை காணுகின்றவர்கள், எல்லாரையும் நோக்கி பார்த்து நீர் ஆண்டவர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். குறிப்பாய் ரெவரண்ட் டாக்டர் உதனேசனிற்காக, நிக்சனிற்காக, ராஜ்குமாரிற்காக, இப்படி பால்மோசருக்காக, ஜபலாசர் சைற்காக, இப்படி வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியா ஏழுமலைக்காக, ஆண்டவரே லதா சிஸ்டருக்காக, சாமுவேல் வர்மனுக்காக நான் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவை எல்லாரையும் கர்த்தர் கொண்டு நோக்கி பாருங்க. பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆண்டவரை எல்லாம் ஆண்டு மாற்றுங்க. பாப்பனப்பள்ளி திருச்சபுடைய அமுதம்மாவுக்காக, விம்லா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்ற உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசனம் தங்கிருக்கும். அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானாபுரம் திருச்சபைகளை, குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த இறை பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் இந்த நாளில் இந்த இறை வார்த்தையை ஆண்டவரே இந்த இடத்துல சொல்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற என்னுடைய அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும், அன்பான பிள்ளைகள், மார்த்தால் மறையிலும் ஆசீர்வாதம். உயிர்த்தெழுந்த இறை பிரசன்னம், தெய்வ சமாதானம் இந்த குடும்பத்தில் தங்கியிருக்கட்டும். இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் அவ்வளோ தங்கியிருக்கட்டும். இசைவின் வழியாக இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிற சாருக்கு ஆண்டவரே, குடும்பத்திற்கு இப்படி கிருபை தன் அடியேன் எடுத்து நீ பயன்படுத்தும். தேவையை சந்தியும். தொடர்ந்து ஆண்டவர் நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். God bless you. ஐந்தாம் ஆண்டு